சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். வாசிங்க அப்போஸ்தல புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தல புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தல 2:31. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம். அப்போஸ்தல புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 4:31. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன பண்ணினதாம்? அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம். என்ன ஜெபம் அப்படின்னா, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன பண்ணினதாம்? அசைந்தது. கூடியிருந்த இடம் என்ன பண்ணுச்சாம்? அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, சும்மா அதிருது இல்ல, சும்மா அப்படி இருக்கணும். அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா அப்படி இருக்கணும். அல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்த போதெல்லாம் அவர் அந்த இடங்கள் அதிர பண்ணத்தக்க விதமாய், அந்த இடம் அசையப்படத்தக்க விதமாய், அந்த எல்லைகள் அசையப்படத்தக்க விதமாய், அவர் அநேக ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் கையெடுத்து வேண்டிக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பாரம்பரிய ஜெபம் உடைக்கப்பட வேண்டும். பாரம்பரிய ஜெபங்கள் உடைக்கப்பட்டாதான் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில எழுந்தருளுவார். பிரேயர் லைஃப் நிறைய பேருக்கு இருக்கு, ஆனா அந்த ட்ரெடிஷ்னல் பிரேயர் லைஃப் உடைக்கப்பட வேண்டும். ட்ரெடிஷ்னல் பிரேயர் லைஃப் கம்ப்ளீட்டா பிரேக் ஆனாதான் உங்க லைஃப்ல ஹோலி ஸ்பிரிட் உடைய மூவ்மெண்ட் பயங்கரமா வெளியே வர ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளியிறங்க ஆரம்பிப்பார். For every person have their own style. For example, இந்த பிரதருக்கு ஒரு பிரியாணியை கொடுத்தோம்னா அந்த பிரதர் ஒரு ஸ்டைல்ல சாப்பிடுவார். எப்படி சாப்பிடுவாரு? சோறை தனியா சாப்பிடுவாரு, பீஸா தனியா சாப்பிடுவாரு, அந்த வெங்காய பச்சடியை தனியா சாப்பிடுவாரு, இல்லையா, தயிர் பச்சடியை தனியாக சாப்பிடுவார். சில பேர் சிக்கன் பீஸை எடுத்து பிரியாணிக்குள்ளே வச்சு அதை உருண்டை பிடிச்சி சாப்பிடுவாங்க. சில பேர் அந்த பச்சடியை எடுத்து பிரியாணிக்குள்ளே வச்சு அதை உருண்டை பிடிச்சி சாப்பிடுவாங்க. சில பேர் எல்லாத்தையும் மொத்தமாக பிச்சு போட்டு எல்லாத்தையும் குழப்பி அது பிரியாணியா இல்லை குழம்பு சாதமா சாம்பார் சாதமான்னு தெரியாத அளவுக்கு கலரெல்லாம் மாற்றி ஃப்ரேம் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. சில பேர் இட்லிக்கு மேலே சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாங்க. சில பேர் சாம்பாருக்குள்ள இட்லியை போட்டு சாப்பிடுவாங்க. வித்தியாசம் நிறைய இருக்கு. நிறைய பேருடைய ஸ்டைல் வித்தியாசப்படுது. அப்போ இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் அது ஒரு ஸ்டைல். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இந்த அப்பாவி மகனாகிய நான் செய்தவற்றை மன்னி. அது பரிசுத்த ஆவியை பெறதுக்கு முன்னாடி. பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் சீஷர்கள் இந்த பரமண்டல ஜபத்துல உட்கார்ந்துருக்கல, பரமண்டலத்தில் இருக்கிற ஜபத்துல இருந்து ஆவிக்குரிய மண்டல ஜபத்துக்கு போயிட்டாங்க. They passed from the பரமண்டல ஜபம் to ஆவிக்குரிய மண்டலம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, பரமண்டலத்திலே நிக்கீங்களா இல்ல ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, பர மண்டலத்திலே நிக்கீங்களா இல்ல ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போக போறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, பர மண்டலத்திலே நிக்கீங்களா இல்ல ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போக போறீங்களா? நான் அடிக்கடி சொல்வேன், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க கூடாதபடிக்கு தடைகள் அநேகம் இருக்கும். அதுதான் எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்படுது. அது தடை செய்யும் ஆவிகள், யுத்தம் பண்ணும் ஆவிகள். இந்த ஆவிகள்லாம் பரமண்டலத்திலலாம் அது வெளியே போகாது. நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அப்படிங்கிறத நீங்க மனசுல ஆழமாய் பதிந்தெடுக்க வேண்டும். யூ ஆர் born again person.
நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். இந்த நம்பிக்கை கொண்டவங்க மட்டும் முதல்ல அந்த மென்டாலிட்டி எனக்கு இருக்கு பாஸ்டர், நான் வந்து மறுபடியும் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை மறுபடியும் நான் பிறக்கலன்னு சொல்லுங்க, திரும்ப உங்களை பிறக்க வைப்போம். நான் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறேன், ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் நான் பிறந்திருக்கிறேன். ஆமென். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. 2 குஷ்டரோகிகள் இயேசுக்கு பக்கத்தில் இருந்து கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். பல இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல பல பேர் பிச்சை எடுத்தாங்க. ஆமென். இயேசுட்ட இருந்த வல்லமைக்கு இந்த மாதிரி 10 உலகத்தை சுகமாக்க முடியும். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லலாமே. இயேசுட்ட இருக்கிற பவருக்கு இந்த மாதிரி 1000 இந்தியாவை பேய் ஓட்ட முடியும். ஆனா அவர் இஸ்ரவேல் தேசத்தை கூட அவரால் மாற்ற முடியல, மாற்றவும் செய்யல. அவர் அதை பண்ணல, பண்ணவும் மாட்டார். அப்போ பல பேர் பிச்சை எடுத்திருக்கலாம். அவர் அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது, அப்போ கவனங்க, இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறோம் ஆளை வைத்து எதையுமே சொல், டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர். ஆமென். யாரையுமே நீங்கள் லைஃப்பில் யதார்த்தமாக இடம் போடக்கூடாது. இவங்க இப்படி பார்க்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, யாரையுமே அவங்க வெளித்தோற்றத்தை வச்சு இடம் போடவே கூடாது. அதுக்கு தான் இந்த டிசர்னிங் ஸ்பிரிட் உங்களுக்கு வேணும். ஆவியில் பகுத்தறிகிற கிருபை வேண்டும். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? அதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு இயேசு நமக்கு முக்கியம் கிடையாது, இயேசுவை சுற்றி என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு முக்கியம். அன்னைக்கு அந்த 2 குஷ்டரோகிகள் அதை தான் பிடிச்சிக்கிட்டாங்க. பல பேர் அவர்கிட்ட பிச்சை கேட்டாங்க. அந்த இயேசு வலிகிறாய் என கேள்விப்பட்டு ஒரு 5000 பேர் இயேசு பின்னாடி போயிருப்பாங்க. அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி சொல்லுது, அரௌண்ட் 3000 to 4000 பீப்புள் இயேசு பின்னாடி எப்போவுமே கூட்டமாக போவாங்களாம். அதனால தான் அந்த ஸ்திரீ அந்த கூட்டத்துக்குள்ள பிரவேசித்த ஒரு வஸ்திரத்தை தொட்ட பொழுது, என்னை தொட்டது யார்? அப்போ இயேசு திமிர்வாத காரனை கூரையை பிரிச்சு இறக்குறதுக்கு காரணம், உள்ள ஆள் என்ன பண்ண முடியல, கூட்டம். அந்த காலத்துல நம்ம இயேசுக்கு இருந்திருக்கு. அப்போ அங்க இயேசு அந்த கூட்டத்தில் எல்லாரையும் காப்பாற்றினார், சுகமளித்தார். அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள உள்ள இறக்குனாங்க. அவ்வளவு கூட்டம் நெருக்கடி அவருக்கு. அப்போ அந்த பிச்சைக்காரர்கள் என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்க அப்படின்னா, இத்தனை பேர் வராங்க இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தெருவில் டெய்லி 100 ரூபாயோ 10 ரூபாயோ 200 ரூபாயோ கிடைச்சிருக்கும். இன்னைக்கு இயேசு வரப்போகிறார், 5000 பேர் வராங்க, தலைக்கு 1 ரூபா வச்சாலும் இயேசு முக்கியம் கிடையாது. இயேசு வரப்போகிறார், தலைக்கு 1 ரூபா. இன்னைக்கு எவ்வளவு? 5000 ரூபாய். பல பிச்சைக்காரர்கள் இதை தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. டே, நீ அந்த முக்கை பார்த்துக்கோ, நீ இந்த சந்தை பார்த்துக்கோ, நீ அந்த சேரை பார்த்துக்கோ, நான் இந்த சேரை பார்த்துக்கிறேன், நான் மேலே பார்த்துக்கிறேன், நீ கீழே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் பிளானிங் தான் எல்லாமே. அப்போது அதே மாதிரி பல இடத்துல உட்காந்து கார்னர் பண்ணி அவர்கள் பிச்சைக்காக பிரயாசப்பட்ட பொழுது 2 குஷ்டரோகிகள், பல பேர் அந்த கூட்டத்தில் இயேசு சாமி ஐயா பிச்சை போடுங்கன்னு கத்திட்டு இருக்க நேரத்தில் 2 பேர் மட்டும் வித்தியாசமா கத்துறாங்க, தாவீதின் குமாரனே. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. உங்களை ஒரு 5000 பேர் இருக்கிற கூட்டத்துக்குள்ள உள்ள விடுறோம். ஆமென். உங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, மூக்காண்டின்னு ஒரு பட்ட பேர். 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு மூக்காண்டின்னு ஒரு பட்ட பேர் வச்சிருந்திருக்காங்க. அந்த பட்ட பேர் யாருக்குமே தெரியாது. தர்ச்சு முடிஞ்சு வெளியே போகும்போது திடீர்னு யாராவது ஒரு ஆள் மூக்காண்டி அப்படின்னா டக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரடா, என் பொண்டாட்டி கூட தெரியாது, எவன் இந்த கள்ளப்பைய, எவன் 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 கண்டுபிடிக்கிற வரைக்கும் மனசு நிற்காது. அதே மாதிரி தான் இயேசு அந்த கூட்டத்துக்குள்ளே நிற்கும் பொழுது பல பேர் இயேசு இயேசுன்னு கூப்பிட்டாங்க. இயேசு அவர் பசாட்டு போனார். எனக்கு என்னப்பா, நான் போயிட்டே இருக்கேன், அவர் பசாட்டு போயிட்டே இருக்கேன், நிற்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் கூப்பிடுறது எல்லாம் பிச்சை கேட்கறது கூப்பிடுறான். கூப்பிடுறவன் எல்லாம் எது கூப்பிடுறா? சரி, நீங்க எதுக்கு இப்ப இயேசு கூப்பிடுறீங்க?
நீங்க எதுக்கு இப்போ இயேசுவை கூப்பிடுறீங்க? மனசை தொட்டு உண்மையை சொல்லணும். நீங்க எதுக்கு டெய்லி காலையில இயேசுவை கூப்பிடுறீங்க? நீங்க டெய்லி காலையில 5 மணிக்கு எஞ்சி உட்காந்து எதுக்கு இயேசுவை கூப்பிடுறீர்கள்? சத்தமா சொல்லுங்க. வாயை திறக்க மாட்டேங்கீங்களே. பிச்சை கேட்கறதுக்காக டெய்லி நிக்கீங்க. ஏசப்பா இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க ஏசப்பா. ஆண்டவர் பாப்பாடே பிச்சைக்கார பயல, நான் உன்னை பிச்சை எடுக்கையாடா வச்சிருக்கேன், உனக்கு நான் பிள்ளையா வச்சிருக்கிறேன், நீ என் கூட பேசு, பரிசுத்த ஆவியில நிரம்பு. அதான் சொல்லுகிறேன். பரமண்டல நிலையில விட்டு அன்றென்றுள்ள அப்பத்தே எங்களுக்கு தாரும் அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டு எனக்கு தேவையானது வரும். கர்த்தர் என்னை போஷிக்க வல்லவரா இருக்காரு. இப்போ என் வேலை ஆவியில நிரம்புவது, என் வேலை அந்நிய பாஷை பேசுவது, என் வேலை கர்த்தரை துதிப்பது, என் வேலை சிங்காசனத்துக்கு முன்பதாக அவரை ஸ்தோத்தரிப்பது, என் வேலை கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரம்புவது, என் வேலை தேவ மகிமையால நிரப்பப்படுவது, என் வேலை கர்த்தருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்படுவது. கையை தட்டி, நான் பிச்சைக்காரன் இல்லைன்னு சொல்லுகிறவங்க கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கையை தட்டாத எல்லாருமே அப்போ கண்டிப்பா இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் இயேசு உங்களை அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்? மகனே மகளே என்று அழைக்கல, பிச்சைக்கார பயலே என்று அவர் அழைக்கிறார். இப்ப இவ்வளவு நாள் நீங்க அப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, அப்ப இவ்வளவு நாள் நம்ம கேட்டது பிச்சையா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இவ்வளவு நாள் நம்ம கேட்டது பிச்சையா? அதான் சொல்லுகிறேன். இந்த மாம்சீக ஜபத்தை விட்டு வெளியே வர வேண்டும். எதை விட்டு வெளியே வரணும்? இந்த மாம்சீக ஜபம் எப்பொழுதுமே மாம்சத்துக்குரியவைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஐயா இயேசு அது இது தயவு செஞ்சு சொல்றேன், உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கிறது நீங்கள் நிறுத்தும் பொழுதுதான் ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படும். அப்ப பாஸ்டர் என் தேவைகளை யார் சந்திப்பா? நீ ஒரு 10 நாள் உன் தேவைக்காக ஜெபிக்கிறத நிப்பாட்டி விட்டு ஆவிக்குரிய ரீதியாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவ பிரசனத்திற்கும் அந்நிய பாஷைக்கும் வெளிப்பாடுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்பதற்கும் உங்கள் ஜெப நேரத்தை மாற்ற ஆரம்பித்து பாருங்கள். சபைக்காக ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள், தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள், பயங்கர எழுப்புதலுக்காய் ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள். உங்களுடைய பிச்சையின் மனநிலையை விட்டு வெளியே வந்து உங்களுடைய மற்ற காரியங்களுக்காக, ராஜ்யத்தை பற்றி இந்திய பிரதமர்கிட்ட போய் இந்தியாவை பற்றி யார் டிஸ்கஸ் பண்ணுவான்? அங்கே இருக்க மந்திரி தான் டிஸ்கஸ் பண்ணுவான். அதே மாதிரி தேவ சமூகத்தில் போய் தேவனுக்கு அடுத்தவைகளை யார் பேசணும்? நீங்களும் நானும் தான் பேசணும். அங்கே போய் நீ ஆண்டவரே எனக்கு சட்டையை தருவீரா, சுக்காவை தருவீரா, எனக்கு பட்டனை மாட்டி கொடுப்பீரா, எனக்கு லக்ஸ் சோப்பு வாங்கி தருவீரா? இவைகள் எல்லாம் தேவை. மக்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும். நம்முடைய அடிப்படை தேவைகளுக்கு கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வருந்த விட மாட்டார். எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே? நான் நேற்று ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது நான் பிரசங்கம் பண்ணுறேன், மக்கள் ரொம்ப வியந்து பார்த்தாங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இளம் வயதின் மரணம் வராதுன்னு சொன்னா பார்க்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இள வயதின் மரணம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரை உண்மையா தேடி போற சபைக்கு, உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகள் குடும்பத்துல, உண்மையாய் தேவனை வெளிப்பாடோடு தேடுகிற இடங்கள்ல வியாதிகள் அணுகாது. வியாதிகள் சுகமாவதில்லை, வியாதிகள் முதல்ல வராது, ஆப்ரேட் ஆகாது. டெட்லி டிசீசஸ் அவர் செல்ஸ்ல ஆப்ரேட் ஆகாது. ஏன்னா சண்டே தேவ பிரசன்னம் டிஎன்ஏல ஆப்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. காட்ஸ் பிரசன்ஸ் உன் செல்ஸ்ல ஆப்ரேட் ஆகுது. எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். எங்க உணர்ற? கழுத மேல இருக்க தோல்லையா உணர்ற? ஆர் யூ ஃபூல்? நீங்க என்ன முட்டாளா? கொஞ்சம் சயின்டிஃபிக்கா யோசிங்க. தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க எதுல உணர்றீங்க? தோல்லையா உணர்றீங்க? உடம்புக்குள்ள புகுற பிரசனம் இரத்த அணுக்களுக்குள்ள போய் இரத்த நரம்பு நாடியெல்லாம் அந்த பிரசனத்தை உணர வைக்குது. That's why you want to feel the spirit of God. அதான் சொல்லுகிறேன், ஜெப நேரத்தில் ஆவியில நிரம்பி ஜெபிங்க. அதுவும் இரத்த அணுக்களுக்குள்ள அசைவாடுது. அதுவும் இரத்த நாளங்களுக்குள் அந்த பிரசனம் அசைவாடுகிறது. தேவ பிரசனம் இல்லாத ஆராதனை தவிருங்கள், அது சாபம்.
தேவன் அசைவாடாத இடத்துக்கு உள்ளே செல்லாதீர்கள். அங்க பிசாசு நடமாடும், பிசாசின் ஆவிகள் நடமாடும், மரண நோய்கள் நடமாடும், சாபங்கள் நடமாடும், தீமைகள் நடமாடும். திருடன் கொல்லவும், நானோ என் ஆடுகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நான் சொன்னேன், ஆண்டவர் உடைய உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பரம்பரை மேல சாபம் வராது, பிள்ளைகள் ஊனமா பிறக்காது, பிள்ளைகள்கிட்ட ஊனம் என்பதே வராது. இதெல்லாம் சாபம். இத சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆவிக்குரிய சபையில் இந்த கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் மாம்சீக மண்டலத்தை விட்டு வெளியே வாருங்கள். எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், எப்படி நான் வீடு கட்டுவேன், இதை கான்சன்ட்ரேட் பண்றது நிறுத்துங்க. எப்படி நான் ஆவிக்குள்ள நிரம்புவது, எப்படி நான் ஆவியில ஜெபிப்பது, how can I get pray in spirit, நான் எப்படி ஆவியில ஜெபிக்கலாம், நான் எப்படி, இன்னைக்கு நான் அதை பத்தி தான் சொல்லி கொடுக்க போறேன். எப்படி நான் ஆவிக்குள்ள நிரம்பலாம், எப்படி நான் ஆவிக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படலாம், எப்படி நான் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கலாம், எப்படி நான் கட்டுகளை உடைச்சி ஜெபிக்கலாம், எப்படி நான் ஆண்டுடைய பிரச்சனத்துக்குள்ள உள்ள போய் நான் ஜெபிக்கலாம். இந்த மண்டலத்துக்குள் நீங்கள் வருவீர்கள் என்றால் நீங்கள் கூடியிருக்கிற இடம் அசையும், நீங்க கூடியிருக்கிற சூழ்நிலை அசையும். அந்த சூழ்நிலைகள் அசையும் பொழுது கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். எத்தனை பேர் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? கைகளை நல்லா தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அசைந்தது அப்படின்னா it shows the physical atmosphere change. என்ன சேஞ்ச் அப்படின்னா physical atmosphere change, அதாவது உட்கார்ந்திருக்கிற இந்த சூழ்நிலை மாற்றம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உள்ள நம்மலாம் நுழையும் போது இந்த இடம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த இடம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் மகிமையினால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, நிரப்பப்பட்டிருக்குது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அட்மாஸ்பரிக் சேஞ்ச். பேய்கள் ஓடும். ஆமென். பிகாஸ் வேர் காட் டுவெல்ஸ். உங்க வீடு இப்படிப்பட்ட இடமாய் மாற வேண்டும். உங்க வீட்டுக்குள்ள அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆனாதான் உங்க புருஷன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், உன் பொருளாதாரம் மாற ஆரம்பிக்கும், உன்னுடைய சாபங்கள் உடைக்கப்பட ஆரம்பிக்கும், உன்னுடைய தரித்திரம் உடைக்கப்பட ஆரம்பிக்கும், உன் நோய்கள் மாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் மாறணும்னா நீ அட்மாஸ்பியர் சேஞ்சை கொண்டு வரணும். அட்மாஸ்பரிக் சேஞ்ச் வரணும்னா முதல்ல உங்ககிட்ட சேஞ்ச் வரணும். உங்ககிட்ட எப்போ சேஞ்ச் வரணும்? ட்ரெடிஷ்னல் ப்ரேயரை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே ட்ரெடிஷ்னல் ப்ரேயர்னா யாரோ கற்றுக் கொடுத்ததில்லை, யாரோ கற்றுக் கொடுப்பதில்லை, நீங்களாவே மனசுல தோன்றுகிற காரியங்களை வாய்களை விரிவாய் திறந்து, உன் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுதுதான் உங்க 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 ஆவிக்கு லிட் ஓப்பன். எது தெரியுமா? மவுத். அது தெரியுமா உங்களுக்கு? அது உங்க சோல், உங்க ஆத்துமாக்கு. சோடா பாட்டில் மூடி தெரியுமா? அது திறந்தாதான் சோடாவை குடிக்க முடியும். அதே மாதிரி உங்க ஆத்துமாக்கு ஒரு 3 கதவு இருக்கு. என்ன கதவுனா கண்ணு, காது, வாய். இது ஒரு 3 கதவு. இந்த 3 கதவை சரியானவற்றிற்கு திறந்து சரியானவற்றிற்கு மூடும் போதுதான் உங்க ஆத்மா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க கண்ட விஷயத்துக்கு கண்ணை திறந்து, கண்ட விஷயத்தை காதுல கேட்டு, கண்ட விஷயத்துக்கு வாயை திறந்தீங்கன்னா அதுதான் உங்க ஆத்மாக்குள்ள போகும். இது ஒரு ரகசியம். உங்க ஆத்மாக்கு கதவு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, உங்க ஆத்மாக்கு கதவு எங்க இருக்கு சொல்லுங்க. உங்க ஆத்மாக்கு கதவு எங்க இருக்கு? உங்க ஆத்மாக்கு கதவு எங்க இருக்கு? காது. நீங்க நினைக்கீங்க இந்த கண்ணு எதுக்கு இருக்கு இவ்வளவு நாள்? கண்ட காட்சியை பார்ப்பதற்கு. நான் சொல்லுகிறேன், கண்கள் கண்ட காட்சியை பார்க்க கூடாது. எனக்கு ஒன்றும் புரியல. சினிமா பார்ப்பது தப்பா கரெக்டா அப்படின்னு கேட்டால் சினிமா பார்ப்பது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சினிமா ஏதோ ஒரு படக்காட்சியை பிடிப்பது சினிமா. சரி, அப்போ இந்த சினிமாவில் என்ன தப்பு? போ சினிமாவில் கிளாமர் தப்பு. என்ன தப்பு? கிளாமர். கிளாமர்னா என்ன? பாதியை காமிச்சு பாதியை மூடுவது. அப்படின்னா
உனக்கு பாதியை காமிச்சு பாதியை யோசிக்க வைப்பது. எப்படி? சினிமா பார்ப்பது தப்புன்னு சொல்ல வரல, நல்ல சினிமா பார்க்கணும். ஹிஸ்ட்ரிஸ் பார்க்கறது தப்பு இல்லை. நானும் சில ஹிஸ்ட்ரிஸ் சில வரலாறுகளை சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க, தவறு இல்லை. தியேட்டருக்கு போகணும் தப்பான்னு கேட்டால் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒன்று டிவியில் பார்க்க, நீங்கள் டிவியில் சின்னதாக பார்க்கீங்க, அவன் நேராக போய் நான் கெட்டவன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். என்ன வித்தியாசம்? எல்லாருக்கும் ஒரே பலன் தான். நீ ரகசியமாக யாரும் இல்லாமல் நீ தான் மோசமானவன். அவன் வெளியரங்கமா பார்த்துட்டு அப்படியே அதோ அங்கே வெளியே வருவான், 4 டிக்கெட் 4 சாப்பாடு சாப்பிட போயிடும். நீ விட மாட்டேன். ரீவைண்ட் பண்ணு, ரீவைண்ட் பண்ணு, டே ரீவைண்ட் பண்ணுடா, டே ரீவைண்ட் பண்ணுடா. எனக்கு ஒன்றும் புரியலை. சினிமா பார்த்தா இச்சை தூண்டும். எங்க ஆண்கள் பொம்பளைங்களுக்குள்ள இந்த அறிவு பெருகணும். இட்ஸ் நாட் எ என்டர்டெயின்மெண்ட். மக்கள் இது என்டர்டெயின்மெண்ட் நினைக்கிங்க. சினிமாவில் ஒரு காமெடி வருது, ஜஸ்ட் ஃபார் ஃபன், அது ஓகே. நீ சினிமாவில் கிளாமர் இல்லாத சினிமாவை எனக்கு ஏதாவது தா, நான் ஒத்துக்கிறேன். கிளாமர் இல்லாத சினிமா ஏதாவது இருக்கா? ஒரு ஆபாச உணர்வு ஒரே நாளில் வருவதில்லை, ஒரு பாவம் ஒரே நாளில் வருவதில்லை, ஒரு அசுத்தம் ஒரே நாளில் வருவதில்லை. இட் டேக்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஸ்டெப் பை ஸ்டெப். பாவம் என்பது கற்பம் தரிக்குதுன்னு வேதம் சொல்லுது. ஒரு கருவா உண்டாகி அடுத்து உண்டாகி அடுத்து உண்டாகி அடுத்து உண்டாகி 9 மாசத்துக்கு அப்புறம் தான் அது குழந்தையா வரும். அதே மாதிரி எந்த பாவத்தினுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் இட் டசன்ட் கம் வித்தின் ஒன் டே. ஒரே நாளில் ஒரு பாவம் முடிவுக்கு வராது. ஸ்டெப் பை ஸ்டெப், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் சொல்லுகிறேன், சினிமா பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்க, சினிமாவை தூக்குறவங்களை அவாய்ட் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போல. இதனால் உங்கள் ஆத்துமாக்களுக்குள்ளே விபச்சார ஆவியை நீங்கள் என்ன பண்றீங்க? கொண்டு வந்துருவீங்க. திரும்பியும் இது என்னமோ இந்த சப்ஜெக்ட் ஆவியானவர் இன்னைக்கு ஏவி உங்களோடு பேச வைத்திருக்கிறார். சினிமா பார்ப்பது, அது கிளாமரா பார்ப்பது 100% தவறு. மற்றவர்களின் நிர்வாணத்தை பார்ப்பது 100% தவறு. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, ஆண்டவரே நான் இனிமேல் சினிமா பார்ப்பதை முதல்ல நிப்பாட்டுவேன். இட் வில் அரெஸ்ட் யுவர் ஸ்பிரிட் அண்ட் மைண்ட். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கீங்க? பரவாயில்ல, 10 பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, நம்மளை பற்றி 10 பேர் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே இந்த படம் பார்க்கறத நான் நிப்பாட்டுவேன். ஆண்டவரே இந்த படம் பார்க்கறத நிப்பாட்டுவேன். இந்த நிர்வாண காட்சிகளை பார்க்கறத நான் நிப்பாட்டுவேன். இந்த அரைகுறை காட்சிகளை நான் நிப்பாட்டுவேன். ஒரு கையில் வேதத்தை வாசித்து ஆழமாய் தியானிக்கிற நான், இன்னொரு புறம் அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள 2 காட்சிகள் இருக்க முடியாது. ஒன்னு தேவன் இருக்கணும், ஒன்னு அது இருக்கணும். நீங்களே மனசாட்சி தொட்டு பேசுங்க, அதுவும் இதுவும் சேர்ந்திருக்கலாமா? கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் இன்னைக்கு இந்த சினிமாவின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க நினைக்கிறார். எத்தனை பேர் கைகளை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கைகளை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நிப்பாட்டி நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எப்படி ஜெபம் பண்ணணும்னா அந்த ஸ்பிரிட்ல அந்த விடுதலை வந்துடும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிட்டாலே உங்க ஆவியில இருக்கிற அடிமைத்தனங்கள் உடைக்கப்படும். நீங்க வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னா, ஏசப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர். நல்ல வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வெயிட் பண்ணுங்க, நிப்பாட்டுங்க. இந்த மைக்கை நான் ஆஃப் பண்றேன். நான் இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், ஏசப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ சிறந்தவர் ஆண்டவரே. என்ன இருட்டுக்கடை அல்வா மாதிரிலாம் தெரியல, திருட்டுக்கடை அல்வா மாதிரி இருக்கலாம். வாய்களை தர, அந்த வாய் தான் சொல்றல, உங்க ஆத்துமாக்கு ஓப்பனிங் கண்ணு, வாய், காது. அப்போ இந்த வாயை வச்சுதான் நம்ம தேவனை முதல்ல துதித்து ஸ்தோத்தரிக்க முடியும். அப்போ வாயை திறந்து சத்தமா பேசணும். நீங்க பேசுற இந்த வார்த்தை காத்துக்குள்ள போகும், போதா இல்லையா? நீங்க பேசுற கெட்ட வார்த்தையும் போகும், நீங்க பேசுற நல்ல வார்த்தையும் போகும். உங்க வாய் தான் ஓப்பனிங். அப்போ கூடுமான மட்டும் புரணி குறை பேசக்கூடாத அளவுக்கு உங்க ஸ்பிரிட்டுடைய லிட், உங்க ஆவியுடைய ஓப்பனிங்க, சோடா பாட்டில் மூடி என்ன பண்ணணும்? கவனமா பார்த்துக்கணும். அப்போ இந்த வாய் வந்து சோடா பாட்டில் மூடி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வாய் வந்து
சத்தமா சொல்லுங்க. இந்த வாய் வந்து அந்த அந்த கம்பியை போட்டு திறந்தா மட்டும்தான் திறக்கணும். எதை போட்டு திறக்கணும்? ஆண்டவருக்காக மட்டும்தான் திறக்கணும். அல்லேலூயா சொல்லலாமே. பாஸ்டர் கம்பியை போட்டு திறந்தா மட்டும்தான் திறக்கணும். அது வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் வாய் எப்படி இருக்கணும்? ஆமா, வீட்டில் அமைதியாக கப்பு சுப்புன்னு இருக்கணும். தேவையில்லாமல் திறக்கக்கூடாது. தேவையில்லாமல் திறந்தா உள்ள இருக்கலாம் பொங்கி வெளியே வந்துடும் பெறும். அப்போ இந்த சோடா பாட்டில் மூடியை நீங்கள் கரெக்டாக கையாளணும். அப்போ இந்த சோடா பாட்டில் மூடிக்குள்ள இருந்து என்ன சத்தம் வரணும்? நல்ல சத்தமாக எல்லாரும் சேர்ந்து துதிங்க பார்க்கலாம். யார் யாருக்கு என்னென்ன தோணுதோ அதை சத்தமாக சொல்லி துதிங்க. சில நேரம் இதுக்கு முக்கியமான காரணம் வெக்கம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னது? வெக்கம். அவங்க கேட்டுருவாங்களோ இவங்க கேட்டுருவாங்களோ. நான் சத்தியமாக சொல்கிறேன், கவலைகள் பெருகும்போது சத்தமாக நான் ஜெபிப்பேன். வியாதி வரும்போது ரூமை பூட்டிட்டு சத்தமாக ஜெபிப்பேன். இயேசுவானவர் ஊழியம் செய்த போது அவர் வனாந்திர மார்க்கமாய் சென்று அவர் சத்தமிட்டு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தமிட்டு ஜெபிங்க. அவர் சிலுவையில் உயிரை விடும்போது சத்தமிட்டு உயிரிட்டார். சாகும்போது சத்தமா உயிரை விடுவாங்களா? அமைதியா உயிரை விடுவாங்களா? அமைதியா உயிரை விடுவாங்க. ஆனா இயேசு சத்தமிட்டார். அதுல நம்ம வித்தியாசப்படுகிறோம். கிறிஸ்தவ கூட்டம்னாலே சத்தம் பெருக வேண்டும். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அதனால இன்னையிலிருந்து வேற இந்த கதையெல்லாம் இங்க விடக்கூடாது. வாயில கட்டி வந்துடும். அது என்னன்னு தெரியல. பணம் பெருக பெருக கை தட்டலாம். அதெல்லாம் பண கொழுப்பு. எல்லா கொழுப்பையும் கர்த்தர் இந்த வருஷம் அடக்கலைன்னா பார்ப்போம். பண கொழுப்பு, பணம் பெருக பெருக நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போறேன். தாவீது தான் வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்த 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 தேவனுக்கு முன்பதாக அவன் நீசனமாய் மாறினான். பணம் பெருக பெருக, ஆசீர்வாதம் பெருக பெருக நம்ம நட உட ஸ்டைலா மாறக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக இன்னும் நீசனாய் மாறினான். எந்த உடை உடுத்தினா நல்லா கைத்தட்ட முடியுமோ அந்த சட்டை போட்டு வரணும். ஜாக்கெட் மாதிரி சட்டை போட்டு வரக்கூடாது. எந்த சுடிதார் போட்டா நல்லா கைத்தட்ட முடியுமோ அந்த சுடிதார் போட்டு சர்ச்சுக்கு நல்லா வரணும். நம்முடைய ப்ரிப்பரேஷனே அப்படி இருக்கணும். நம்ம உடை, நம்முடைய பாவனை, நம்முடைய செயல். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. நம்முடைய அவயங்கள், நம்முடைய ஆடை. தாவீது அதை எல்லாம் சரி பண்ண. ஏன் அவன் சல்நூல் ஏபோத்தை தரிச்சானா? நான் தாழ்மைப்படுகிறேன் அப்படின்னு இல்லை. அந்த ராஜரிக வஸ்திரம் அங்க பின் குத்திருப்பான், இங்க பின் குத்திருப்பான், அங்க இது பண்ணிருப்பான், இங்க இது பண்ணிருப்பான். அப்ப நீங்க சர்ச்சுக்கு வரும்போது ஒரு நீல நெக்லஸ் போட்டு, ஒரு நல்ல ஒரு பட்டு சேலை போட்டு, அது 1000 மடிப்பை வைத்து, அதை இப்படி பின்னாடி தொங்க விட்டு, இப்படி நின்னுக்கிட்டு இப்படி வந்தா எப்படிங்க கை தட்டுவீங்க? சபை என்பது மினுக்கிற இடம் அல்ல, மினுக்கி கொண்டிருக்கிற இடம் அல்ல, நம்ம அழகை காமிக்கிற இடம் அல்ல. கர்த்தருக்கு முன்பதாக நீசனாய் மாறி வாரோம், நல்ல கரங்களை தட்டுறோம், கர்த்தரை குதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுறோம், மகிமைப்படுத்துறோம். மாம்சீக மண்டலத்தில் இருக்கிற நம்ம ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாம்சீக மண்டலத்தை சார்ந்தவன் அல்ல, நான் ஆவிக்குரிய மண்டலத்தை சார்ந்தவன். இந்த ஜபத்தை செய்கிறவனுடைய வாழ்க்கையில மரணம் இருக்காது. எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த ஜபத்தை செய்கிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில நோய்கள் இருக்காது, போராட்டம் இருக்காது, தரித்திரம் இருக்காது, தரித்திர பேய்கள் இருக்காது, அசுத்த ஆவிகள் இருக்காது, அசுத்த எண்ணங்கள் இருக்காது, வேசித்தன உணர்வுகள் இருக்காது, காம விகார உணர்வுகள் இருக்காது, ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட் இருக்காது. 100% deliverance. கைய தட்டி ரூபா ஷபாலா கபாதா ரிபாலா சகலா கபாலபா. சர்ச்சில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க எல்லாம், எனக்கு இந்த விடுதலை, இந்த மாம்சீக மண்டலத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை, கர்த்தர் என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை அக்கினி, தேவ அக்கினி, விடுதலை அக்கினி, விடுதலை அபிஷேகம், விடுதலை ஆவியானவர். சோதலா மகலபா ரகபதலபா கபா. அட்மாஸ்பரிக் சேஞ்ச். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அப்போஸ்தலர் 2:2 விரைந்து வாசிங்க பார்க்கலாம். அட்மாஸ்பரிக் சேஞ்சை பத்தி தான் பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 2:2 சத்தமா வாசிங்க பார்க்கலாமா? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, நல்லா கவனிங்க, முழக்கம் போல, முழக்கம் அல்ல, சத்தமா சொல்லுங்க, முழக்கம்
போல, அடுத்து வாசிங்க, வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, வாசிங்க. இது எல்லாம் அப்படியே அந்த அட்மாஸ்பியர்ல நடக்குது. அவர்கள் உட்கார்ந்து இருந்த சபையை நிரப்பச்சா, வீட்டை நிரப்பச்சா? அப்போ கர்த்தர் உங்க வீட்டை இப்படியாய் மாற்ற விரும்புறாரு. இந்த வீட்டுக்குள்ள அசுத்தம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் உங்க வீட்டை கோயிலா மாற்ற விரும்புறீங்க? அவங்க கரங்களை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. என் வீடு இன்னிலிருந்து ஒரு மினி சர்ச்சா மாறும். எத்தனை பேர் கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என் வீட்டுக்குள்ள இந்த மகிமை பிரவேசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போன வாரம் அசோக் நகர் கேன்சர் சென்டருக்கு சென்றிருந்தேன். அங்கே நான் உணர்ந்தேன், நாங்கள் கூடியிருந்த இடம் ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இடமாய் கர்த்தர் மாற்றினார். அதான் சொல்லுகிறேன், இடம் ஒரு பொருட்டல்ல, சேர் ஒரு பொருட்டல்ல, ஆஃபீஸ் டேபிள் ஒரு பொருட்டல்ல. நீங்கள் இருக்கிற இடம் அபிஷேக மையமாய் மாறும். நீங்க இருக்கிற எல்லைகளை கர்த்தர் அப்படியாக மாற்றுவார். எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எடுங்க பார்க்கலாம். பரிசுத்த, அடுத்து நம்ம இப்படி ஜோமன ஆரம்பிக்கும் போது அடுத்து நடக்கிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அடுத்து நிரப்புகிறார். வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 6:8 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 6:8 வாசிங்க. சத்தமா வாசிங்க. ஸ்தேவன் விசுவாசத்தினாலும் என்ன பண்ணினான்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, வெயிட் பண்ணுங்க. நீங்க இப்படி ஜெபம் பண்ணும்போதுதான் உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பலன் வரும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், இந்த ஜெபல் ஸ்டைலுக்குள்ள வந்தா மட்டும்தான் உங்களுக்குள்ள அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த திடன், அந்த கெத்து வரும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. சும்மா அட்டன் பண்ணிட்டு போறதுனால உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு கர்த்தர் அந்த பலத்தை கொடுக்க விரும்புகிறார். ஸ்தேவான் அவர்கள் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பார்கள்? அவர்கள் உண்மையிலே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தபடியினால் அவன் உண்மையிலே சாட்சியா தேவனுக்காக வாழ்ந்தான். அப்போஸ்தலர் 7:54 முதல் 58. அப்போஸ்தலர் 7:54 முதல் 58. சத்தமா வாசிங்க. அப்போஸ்தலர் 7:54 முதல் 58. சத்தமா வாசிங்க. வெயிட் பண்ணுங்க. முந்தின வசனத்தை வாசிங்க. முந்தின வசனத்தை வாசிங்க. இவர்கள் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? உங்க சொந்தக்காரங்களாம் உங்களை பார்த்து பல்லு கடிப்பாங்க. உங்க கூட பிறந்தவங்களாம், உங்க கூட தேவன் இருக்காருன்னா, ஒரு ஆவிக்குரிய சபையோடு தேவன் இருக்காருன்னா, ஒரு சபையோடு கர்த்தர் இருக்காருன்னா, எல்லாரும் பல்ல கடிக்கணும். எல்லாரும் சமாதானமாக, தப்பு. பிப்ளிக்கலா இட்ஸ் வெரி ராங். உங்க கூட எல்லாரும் ஒத்து போறாங்கன்னா நீங்க எல்லாரும் கூட ஒத்து போறதக்க அளவுக்கு ஒரு உலக வாழ்க்கை வாழ்றீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ற யார்கிட்டையும் பகையில்லை, நான் எங்கேயும் பகையில்லை, யாரு கூடயும் நாங்கள் பகையில்லை, எங்களுக்கு யாரு கூடயும் சண்டை கிடையாது. மகனங்கிட்ட வாழ்க்கை வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஏங்க, நீங்க உண்மையிலே பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தால், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவ கூட்டம் உங்களை பார்த்து பல்ல கடிக்கும். பல்ல கடிப்பார்கள். ஸ்தேவானை பார்த்து அந்த பிரதான ஆசாரியர், அந்த வேத பாதகர், பரிசேயர்கள் எல்லாரும் பல்ல கடிச்சாங்க. அப்படியே பைபிள் என்ன அழகா எழுதப்பட்டிருக்கிறார். என்ன செய்ய தெரியாம எனக்கு ஒரு ஆசை, இவங்கெல்லாம் பல்ல கடிக்கிறது போல நாக்க கடிச்சிருக்கணும். அத்தனை பேருக்கு கர்த்தர் ஒரு ஆவியை கட்டளையிட்டு இருக்கணும்.
பல்ல கடிக்க போல அவன் நாக்கு அவன் கடிச்சிருந்தான்னா நாக்கு விட்டு விழுந்திருக்கும். அப்போ நம்மளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது we won't be a human pleasers. நீங்க பரிசுத்த ஆவியை பெறும்போது முதல்ல உங்களுக்கு நடக்கிற மாற்றம், உங்க மேல உலகத்தின் மக்களுக்கு ஒரு வெறுப்பு தான் வருமே ஒழிய உங்க மேல அன்புலாம் வராது. ஆனாலும் தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை சார்ந்தவர்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. சொந்த ரத்தம் உங்களை மறுதலிக்கும், சொந்தமில்லாத இன்னொரு ரத்தம் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஃபேக்ட். அப்போ நம்ம அவங்க பல்ல கடிக்காங்க இவங்க பல்ல கடிக்காங்கன்னு சொல்லி நம்ம திரும்ப பல்ல கடிச்சிட்டு இருக்க கூடாது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. We should not react for this people. Holy Spirit நீங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது இந்த உலக ஜனங்கள் உங்களை பல்ல கடிக்க தான் செய்வாங்க. அப்போ இதுக்கெல்லாம் உட்காந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸ்தேவான் மாதிரி வைராக்கியமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு ஆவிக்குரிய ஜப வாழ்க்கை வேணும்னா உங்களுக்குள்ள வைராக்கியம் வேணும். வைராக்கியம் இருக்கிறவங்க தான் வைராக்கியமா ஜபிக்க முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒத்து போறோம். கல்யாணத்துக்கு ஒத்து போயிடும், குடும்பத்துக்கு ஒத்து போயிடும், சடங்குக்கு ஒத்து போயிடும், மொட்டை அடிப்புக்கு ஒத்து போயிடும். ஸ்தேவான் உங்களை மாதிரி மக்கள் எல்லாரும் ஒன்று சிணைகிறாங்க, முழு தேசமும் ஒன்றிணைது. இந்த சூழ்நிலையில ஒருத்தர் அவன் கூட அவனுக்கு ஆப்போசிட்டா அந்த அடிக்க போனவனுடைய வஸ்திரங்களை காப்பாத்திக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவன் யார்? நம்ம சாரு பவுல். இவரும் அந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்து ஜாலியா இருக்கார். ஆனா அவரை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஏன்னா ஸ்தேவான் வைராக்கியத்தினாலதான் பவுல்லாம் ரட்சிக்கப்பட்டு உள்ளவாரா. நம்மள மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் சொல்றான், மைனி சொல்றான், இவா சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான். இந்த அசிங்கம் பிடிச்ச இந்த மாம்ச ஜபம் பண்ற பையதான் அப்படி இருப்பான். ஆவிக்குரிய ஜபம் பண்ற பையன் எப்படி தெரியுமா இருப்பான்? வாசிங்க பார்க்கலாம் 56வது வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 56வது வசனத்தை சத்தமா வாசிங்க. அவர்தோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். வாசிங்க. உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து, வாசிங்க, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி வெயிட் பண்ணுங்க. எங்களை கிராமத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸ்தேவானை கொல்றதுக்கு நகரத்தை விட்டே வெளியே வைக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களெல்லாம் பயன்படுத்தணும், பேய்களுக்கு முன்னாடி பயன்படுத்தணும், நோய்களுக்கு முன்னாடி பயன்படுத்தணும், உங்களை கொபரேத்தில் கொண்டு வந்து கர்த்தர் நிப்பாட்டணும்னா உங்களுக்கு தேவை ஜபம் அப்படிங்கிறத காட்டிலோ அந்த ஜபத்தோடு இணைந்த ஒரு அசாதாரணமான வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும். ஒரு வெறி வரணும் உங்களுக்குள்ள. ஸ்தேவானுக்குள்ள அந்த வைராக்கியம் வந்துச்சு. அவர்கள் நகரத்துக்கு புறம்பே தள்ளினார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க. சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி, ஆமாமா, அடிக்கப்படும் போது கரப்பற்ற கூடாது. வாசிங்க. அடுத்த சவுல் எனப்பட்ட, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, சத்தமா வாசிங்க, கர்த்தராகிய இயேசுவே, ஆண்டவரே எப்படி ஆகிலும் இந்த தீமை செய்கிற ஜனங்களை என்னை காப்பாற்றும். ஆண்டவரே எப்படி ஆகிலும் என்னை இப்பொழுது இவர்களை மறைய பண்ணும். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத ஆவியை நான் கட்டுகிறேன். எங்க குடும்பத்தில் எனக்கு விரோதமாய் பேசுகிற ஆவிகளை கட்டுகிறேன். அட பயந்தாங்கோலி பக்கடாவே, கடவுள் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இவனை கட்டக்கூடாது, இவனை அழிக்க கூடாது, இவனுக்கு முன்னாடி நீ நிமிர்ந்து வாழணும். நீ உயிரோடு வாழ்வது சித்தமானால் கர்த்தர் இவர்களுக்கு முன்னாடி வாழ வைப்பாரு. இல்ல நீ வாழாத தேவனுடைய சித்தமானால் உன்னை பரலோகத்துக்கு சேர்த்துக் கொள்வார். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சும்மா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு பாஸ்டர் அவங்க அதை சொல்றாங்க, பாஸ்டர் இவங்க அதை சொல்றாங்க, பாஸ்டர் அவங்க இதை சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நோவன் அவன் சொல்றான், நோவன் அவன் சொல்றான், இவன் இதை சொல்றான். அன்ஃபிட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்கள் ஆவிக்குரிய பிரயாணத்துக்கு ஒரு லாய்க்கில்லாதவர்கள். உங்களுடைய சிந்தனை மண்டலமும் உங்கள் ஆவிக்குரிய மண்டலமும் இட்ஸ் 100% unfit. Make yourself fit today. Get psychologically prepared.
நீங்க எனக்கு சைக்காலஜிக்கலா ப்ரிப்பேர் ஆகணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா இப்படிதான் இருக்கும், ஆவிக்குரிய ஜர்னினா இப்படிதான் இருக்கும், தேவனுக்குள்ள ஒரு வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். இதை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமாய் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா என்று சொல்லி கரகோஷத்தை எழுப்பலாமே. வேத வசத்தை தைரியமாய் சொன்னார்கள். அடுத்து என்ன? 59 60 வாசிங்க பார்க்கலாம். 60 வாசிங்க. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் இப்படி சொல்லி வேதம் சொல்லுகிறது. மரித்தான் என்று சொல்லல, இவன் என்ன பண்ணிட்டான்? அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தர் எழுப்ப போறாரு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் இவனை என்ன பண்ண போறாரு? எழுப்ப போறாரு. இன்னைக்கு உங்க சாவை குறித்து கர்த்தர் செத்து போயிட்டான்னு சொல்ல போறாரா, நித்திரை அடைந்தான்னு சொல்ல போறாரா? இன்னைக்கு என் செய்தியுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் அதான். இன்னைக்கு நம்முடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் நித்திரை என்று சொல்வாரா, இல்லை மரணம் என்று சொல்வாரா? ஆமா ஆமா, கண்டிப்பா. அவருக்கு ஒரு வேலை இல்லை பாருங்க. உங்களுக்கு நித்திரன்னு சொல்லி அவருக்கு பட்டம் கொடுக்கறதுனால தான் அவர் பரலோகம் போவார் பாருங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்தால், இப்படியெல்லாம் நீங்கள் நின்றால், இப்படி ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நித்திரையை கொடுப்பார். மரணத்தை கொடுக்க மாட்டார், நித்திரையை கொடுப்பார். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8109-679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.